ஹாய். என்னோட நேம் வந்து நாகஜோதி. பெங்களூர்ல இருக்கேன். என்னோட ஹோம் டவுன் வந்து நாகர்கோயில். நான் ஃபர்ஸ்ட் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணது வந்து என்னோட பொண்ணு பர்த்டேக்காண்டி ஏதாட்டு கேக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு 2024 ஜூலை அவளோட பர்த்டே அப்போ தான் நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். நானா பேக் பண்ணி என் பொண்ணு பர்த்டே கேக் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசையில் பார்த்துட்டு இருக்கும்போது தான் மேமோட பேஜ் பார்த்தேன் இன்ஸ்டாகிராமில். அப்போ மேமோட வே ஆஃப் டாக்கிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை பார்த்துட்டு தான் கிளாஸ் ஜாயின் பண்ணேன். ஃபஸ்ட்டு அந்த ஃப்ளாப்ரி கிளாஸ் தான் ஜாயின் பண்ணேன். அப்போ அந்த 3 டேஸ்லேயே இவ்வளோ பேக்கிங்லாம் சொல்லி தராங்க அப்படின்னு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். மேமோட வே ஆஃப் டீச்சிங் பிடிச்சிது. பேக்கிங் முன்னாடியே சும்மா ஏதோ குக்கரில் ப்ளம் கேக்கு, எப்பவும் ப்ளம் கேக் மட்டும் ஏதாட்டு பண்ணிகிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் ஃப்ளாப்ரி கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறமா அந்த ஃபஸ்ட் டைம் பேக் பண்ண வெனிலா கேக் மட்டும் மறக்கவே முடியாது. நான் அழகா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே அவ்வளோ சூப்பராக வந்துச்சு கேக்கு அந்த ஃப்ளாப்ரி கிளாஸ்லேயே. அதுலேயே நான் ரொம்ப சந்தோஷமானேன். அந்த ஹாப்பினஸை மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் தான் ஒன்றா சரி நம்மளாலையும் பண்ண முடியும் அப்படின்னு மேமோட அந்த லெசன்ஸ் எல்லாம் அவ்வளோ நீட்டாக இருக்கும், க்ளீனாக இருக்கும், ரெசிபீஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். ஏதோ ரெசிபி அப்படின்ற மாதிரி இல்லாமல் நல்லா இருக்கும். ஸ்டாண்டர்ட் ரெசிபீஸாக இருக்கும், சூப்பராக இருக்கும். டேஸ்ட் லெவல் சொல்லவே முடியாது, அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். நம்ம அந்த ஃப்ளாப்ரி கிளாஸ்லேயே நம்ம அவ்வளோ பேசிக்ஸ், நுணுக்கங்கள் எல்லாமே அழகாக சொல்லி தருவாங்க. மேம் பேசுகிறத வச்சு நிறைய தமிழ் வார்த்தைகள் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ மேமோட தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை வச்சு தான் அப்புறமா ஹாப்பி கோர்ஸ் ஜாயின் பண்ணேன். ஹாப்பி கோர்ஸ்லேயே அவ்வளோ கோர்சஸ், அவ்வளோ கேக்ஸு, இவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் கேக்ஸ் இருக்கா அப்படின்றது ஹாப்பி கோர்ஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது. நிறைய கேக்ஸ் எல்லாமே எப்படின்னா எல்லாமே எதுவுமே ஃப்ளாப் ஆகாது. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டே எல்லாமே க்ளீனாக இருக்கும், கிளியராக இருக்கும். ரொம்ப டைம் எடுத்து மேம் சொல்கிற எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். அவ்வளோ பர்ஃபெக்ட் ரெசிபிஸ், பர்ஃபெக்ட் கேக்ஸ் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே. இதுவரை எனக்கு எதுவுமே ஃப்ளாப் ஆனதில்லை. அப்படின்றப்ப என்னோட கிட்ஸுக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. அப்படிதான் ஒவ்வொரு பேக்கிங்குமே பண்ண ஆரம்பித்தேன். மேமோட பேசிக்ஸை வச்சு தான் நான் ஏதாட்டு பண்ணிகிட்டே இருப்பேன். ஏதாட்டு ரெசிபிஸ் பண்ணி நிறைய கற்றுக்கிட்டேன். மேமோட பேசிக் ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும், நம்ம என்னன்னாலும் பண்ணிடலாம். மேமோட அந்த ஹெல்தி ப்ரௌனி ரெசிபிஸுக்கெலாம் எப்போவுமே அதோட ஃபேன்ஸ் இருந்துகிட்டே இருப்பாங்க. எப்போவுமே அந்த ஹோல் வீட் ப்ரௌனி பண்ணித்தாங்கன்னு எல்லாருமே கேட்பாங்க. அந்த ஆர்டர்ஸ் மட்டும் திருப்பி ரிப்பீட்டடாக வரும். அதுக்கப்புறம் எல்லாருமே ஹெல்தி பேக்கிங் கேட்குறதுனால அந்த நோ ஒயிட் கேக்ஸை வச்சு நிறைய ஆர்டர்ஸ் வாங்கியிருக்கேன். அதை வச்சு நிறையா அதை கப் கேக்ஸ் மாதிரி பண்ணி அந்த மாதிரி நிறைய பேக்ஸ் பண்ணியிருக்கேன். மேமோட பேசிக் ரெசிபி வச்சு அந்த சாக்லேட் கேக் வச்சு அந்த பேசிக்ஸை வச்சு நிறைய டிஃப்ரெண்ட்டாக அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒன்றா ட்ரை பண்ணி டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்ட்டு எந்த கேக்ஸுமே ரிப்பீட் பண்ண மாட்டேன். அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி புதுசாக இப்போவும் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு எந்த பேக்கிங் தமிழ் பேக்கர்ஸ்ல எந்த கிளாஸ் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் நான் கண்ணை மூடிட்டு சொல்லுவேன், கேட்கணும் கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். அவ்வளவு கிளியரா இருக்கும். அதனால நீங்க எந்த பயப்படாம கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்க.